புரியல நடப்பது புடிக்கல எனக்குள்ள உரையிறனா வெளிச்சத்தை தேடி இருட்டுல வாழ்ந்து தனிமையில் திணறுறனா. இவன் என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்? ஏதாவது கேட்டாலும் கோபப்படுவானே. எதுக்கு பாம்போல வந்து உட்கார்ந்துருக்கான்? தாய் இல்லாத பிள்ளையாச்சே. நான் வேற இவனை பத்தி தெரியாம என்கிட்ட கோபப்பட்டுட்டேன். பாவம், தாய் இல்லாத பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பேசினா கோபப்படுவானோ என்ன? ஒரு அடி அடிப்பான், அவ்வளவுதானே. பரவாயில்ல. என்ன தருணே இங்க வந்து உட்கார்ந்துருக்க? பரவாயில்லையே, பேச மாட்டேன்னு நினைச்சேன். உனக்கு எனக்கு என்ன சொத்து தராரா பேசாம இருக்கிறதுக்கு? பரவாயில்ல, நீ நல்லவன் தான். சாரிடா, உன்னை பத்தி தெரியாம நான் வேற கோவப்பட்டுட்டேன். சாரிண்ணே. வந்து ஸ்டேஷனுக்கு வருவேன் வாண்ணே. அது இருக்கட்டும், உன்னை பாத்துட்டு போலான்னா வந்தேன். என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா? நான் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். இனி திங்கக்கிழமை தான் வருவேன். என் அக்கால பொண்ணு பார்க்க வராங்க. அந்த கொஞ்சம் வேலை கிடக்குது, அதான் கிளம்பிட்டேன். இது முக்கியமான விஷயமா? இல்ல இல்ல, பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. ஒருத்தவங்க உருவத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்னு உன்னை பார்த்து கத்துக்கிட்டேன். என்னடா பெரிய பெரிய இடத்துல பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி தெரியாம இந்த ஸ்டேட்டை விட்டு உன்னை மாத்ததுக்கு எல்லாரும் படம் பண்ணேன். சாரி. சரிடா, அது தெரியாம இருக்கும் போது தானே. சரி, எங்க ஊர் பஸ் வந்துடும், நான் கிளம்புறேன். அதான், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குடா? நீ மட்டும் ஆதிராவை காப்பாத்தலனா வாழ்க்கையில அவளை யாருமே காப்பாத்திருக்க முடியாது. ஐயோ, ஆதிராவை ஞாபகப்படுத்துறானே. பரவாயில்ல. இல்ல, சத்தியமா அவளை யாராலையும் காப்பாத்திருக்கவே முடியாது. அவ வாழ்க்கை போச்சுன்னு தான் நான் நினைச்சேன். மீட்டு கொடுத்த உசுர மீட்டு கொடுத்த. என்ன? இல்ல, போன உசுர மீட்டு கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ். சரி, எங்க ஊர் பஸ் வந்துட்டு நான் கிளம்புறேன். டேய், பைக் எடுத்துட்டு போ. இது உனக்குதான். இது உனக்கு சரியா இருக்கும். உருவத்துக்கும் ஒரு தோரணைக்கும் இந்த பைக்கு பொருத்தமா இருக்கும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் வந்தேன். உன் நல்ல மனசுக்கு இது பொருத்தமா இருக்கும். நான் யாருக்கிட்டயுமே எந்த பொருளும் வாங்கினதே இல்ல. எனக்கு இல்லட்டாலும் பரவாயில்ல, நான் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்க மாட்டேன். யாரு கொடுத்தாலும் வாங்கண்டா. இந்த தம்பி கொடுத்தா வாங்க மாட்டியா? என்ன தம்பியா நினைச்சுக்கிட்டேன்னா இதை எடுத்துக்கிறேன்டா. தம்பி ஆயிட்ட. பைக் எடுத்திருக்கேன், ஒரு ரவுண்டு போறது. டே தம்பி, வாடா, ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். நிஜமாவா? ஆமாடா. டேய், இது என்ன மாடல் வண்டிடா? இப்பதான் லேட்டஸ்ட் மாடலே குமார வாங்கி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குடா. எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். என்ன, நமக்கு கமிட்மெண்ட் அதிகம், அதான் ஆசையெல்லாம் உதறிட்டேன். தம்பி கொடுத்துருக்கல, ஓட்டுதேன்டா. சரி வா, நம்ம ரெண்டு ரவுண்ட் அடிச்சிடலாம். சரிடா. அண்ணன் சொன்ன டேன் கூப்பிடுற. அண்ணன் தம்பிக்குள்ள என்னடா? வா. சரி வா வா வா. வணக்கம் சார். ஐயோ, இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உன் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கேன். என்ன கிஷோரு? சாரிடா. என்னடா புதுசா? இல்லடா, நல்ல உத்தியோகத்துல இருக்க பெருசு இல்ல, நல்ல மனசோட இருக்கணும். இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தோம், சுயமா யோசிச்சிட்டேன் பாத்தியா? நான் நினைச்சிருந்தா இந்த காரியத்தை எப்பவுமே முடிச்சிருக்கலாம். எனக்கு என்ன, என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா போதுன்னு சுயமா யோசிச்சதுனால தானே இவ்வளவு கஷ்டம். ஒரு காரியத்துக்கு தீர்வு காணாம சமாளிச்சா போதும்னு நினைச்சு முட்டாள்தனமா யோசிச்சுட்டேன். இந்த கேஸ் வந்து 3ஆம் நாள் இந்த கேஸை நீ முடிச்சா பாரு, நீ ரொம்ப பிரில்லியன்டா. என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ, என்னடா கிஷோர் இதெல்லாம்? நான் என் டியூட்டியை தானே பார்த்தேன். ஆனா அதை விட அக்கறையா எடுத்துக்கிட்டேன். அந்த அக்கறை தான் இந்த கேஸை இவ்வளவு சீக்கிரமா முடிக்க வச்சது. இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள போறேன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு என் வீடு களைக்கட்டி இருக்குது. எல்லா முகத்திலும் முடிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு கமிஷனரா இருந்தோம், நான் இதை முடிக்காம விட்டுட்டேனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா நீ பெரிய பெரிய வேலை பார்க்க. எவ்வளவு பெரிய தீவிரவாத கொடுத்தா நீ பிடிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. வேலையில மட்டும் கரெக்டா தான் போதாது, மனுஷங்களையும் புரிஞ்சுக்கணும், குடும்பத்தையும் நேசிக்கணும். உன்னை பார்த்து கத்துக்கிட்டேன். வேலையை மட்டும் நேசிச்சு மனுஷங்களையும் குடும்பத்தையும் விடுறது பெரிய பாவம். ஆனா நீ எல்லாத்தையும் சரிசமா பார்த்த பாரு. ஒரு பொண்ணு உன்கிட்ட உதவின்னு அவ சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்ட. ஒரு பொண்ணு எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்கிறத உடனே நீ உணர்ந்த. ஆனா எனக்கு உணர தெரியலையே. நான் தங்கச்சி கூட பிறந்திருக்கேன்னு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். பக்கத்துலதான் வீடு, வாயா. இல்ல, முக்கியமான ஒன்றை சொல்லி போலதான் வந்தேன். உனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கேன், மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்க. என்ன சொல்றீங்க? டேய், ஃப்ரெண்டா தான்டா இருக்கேன். போஸ்டிங்கா? எக்ஸாம் எழுதிருந்தா நான் அதை அப்செட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூடா. நிஜமாவா? நிஜமாதான். மண்டேல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, நான் வரேன். தேங்க்யூ.
சரிடா. ஏய், எல்லாம் ஆதிரா வந்தாரு. யோகா ஆதிரா, ஆதிரா. மீனக்கா சொன்ன மாதிரி வெறப்பா இருக்க கூடாது, நம்மளுக்கும் கொஞ்சம் ரொமான்ஸ் வரணும். ஐயோ, இனி நானும் கொஞ்சம் ரொமான்ஸா இருக்க போறேன், வெறப்பாலாம் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த அன்னைக்கே நான் வெறப்பா இல்லாம கொஞ்சம் ரொமான்ஸா இருந்தா என்னத்துக்கு சொல்லியிருக்கலாம். சே, ஐயோ, என்ன மரம் மண்டைக்கு தெரியாம போயிடுச்சு. மீனாக்க மட்டும் சொல்லி கொடுக்கலன்னா அவ்வளவுதான். உனக்காக நான், எனக்காக நீ, உயிர் வாழும் காலம் வரையும் கட்டுத்தரேன் காலம் நானே, கண்ணுக்குட்டியானேனே, தொட்டு தொட்டு சென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே, சொல் பொன்மானே. கண்ணு குட்டியா மாறுறேன். எம்மா, 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 எங்க பண்ணியா? வாயா, ஏன் இவ்வளவு நேரம்? சும்மாதாம்மா, வேலைக்கு வர நேரம் ஆயிட்டு. என்ன என் பிள்ளை இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அப்படி தெரியுதாம்மா? ஆமாயா. என்னய்யா என் பிள்ளை முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம்? இவ்வளவு நாள் உன் முகத்துல பாக்காத சிரிப்பெல்லாம் பாக்குறேன். ஐயா, யா ராசா, ஏதோ விசேஷமாயா? என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரியாமா இருக்குது? ஆமாயா, உன் முகமே கலையா இருக்குதே. அப்படியாம்மா? என்ன கலமா? எனக்கு என்னையா தெரியும், உன் முகம் இன்னைக்கு பிரகாசமா இருக்குது. ஐயா, மனசுக்கு யாரையும் பிடிச்சிருக்கா என்ன? அது எப்படிமா முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறீங்க? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு தெரியாதையா என் புள்ள ஏன் சந்தோஷமா இருக்கான், எதுக்கு சந்தோஷமா இருக்கான்னு தெரியாது? உன்னை ஆட்டி படைக்கிறதுக்கு ஒத்தி வர போறா, அப்படிதானே? இல்லம்மா, போங்க. ஐயா தோற, ஏன் தோற? போங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாய் தானே சொல்லுது. ஐயா, யாரையா மனசுக்குள்ளே வச்சு வந்திருக்காளா? அப்பாவ கொணவதியாதான் இருக்கணும். நல்லா இருக்கணும்யா, நீ நல்லா இருக்கணும். இம்மா, சாப்பிட்டக்கு ஏதாவது இருக்கா? நீ வருவன்னு எனக்கு தெரியாது, கஞ்சிதான் கிடக்க குடிக்கியா? சரிங்கம்மா, எதுனாலும் பரவாயில்ல, ஊத்தி வைக்க வரேன். கை கால வச்சுட்டு வரேன். சரி சரி, அம்மா வந்து தொலைல அடிச்சு வைக்க வா. சரிங்கம்மா. ஐயா தருணே, என் அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சு வந்திருக்கான். என் அப்பாவே மறுபடி பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மாமனை பார்க்க கூடாதுன்னு உனக்கு கோவமாடா? நான் எந்த தப்பும் பண்ணலடா. என் தங்கச்சி நல்லா வாழ வைக்கணும்டா நினைச்சேன். அந்த பாதவத்தை இப்படி கொல்லுவான்னு எனக்கு தெரியாதுடா. என் தங்கச்சி என்கிட்ட இருந்தா பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சுதான்டா கூட்டு வந்தேன். பாதவத்தை இப்படி சாகடிப்பான்னு எனக்கு தெரியாதுடா. இப்படி சாகடிப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட்டே வந்திருக்க மாட்டேன். கூட்டு வராம இருந்தேன்னா கூட எனக்கு என் தங்கச்சி உசுரோட இருந்திருப்பா. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் இருந்திருப்பா. நான் பாவிடா, ஒரு ஓரமா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு வாழ்ந்துட்டு இருந்தவள நல்லா வாழ வைக்கன்னு கூட்டு வந்து கொண்டுட்டேன்டா. அந்த ராட்சசி கையில ஒப்படைச்சிட்டேன்டா தெரியாம. சத்தியமா எனக்கு தெரியாதுடா. என் தங்கச்சி சந்தோஷமா தான் இருக்கா நினைச்சேன். செத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கொடுமை நடந்ததுன்னு எனக்கு தெரியும்டா. ஐயா ராசா, இந்த மாமனை தண்டிச்சுடாதீயா. உன்னை விட்ட எனக்கு ரத்த சொந்தம் யாருமே இல்லையா. மாமா, ஐயா வாயா, என் ரத்த மேக வாயா. மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா. ஐயா, நான் ஐயா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நான் தான் ஐயா காரணம். நான் இல்லாத பிள்ளைங்களா ஆக்கிட்டேன் ஐயா. அந்த பாவமோ என்னமோ தெரியல, என் பிள்ளைய இத்தனை நான் புரிஞ்சு வாழ்ந்துட்டேன் ஐயா. ஐயா மாமா, அதுல உங்க பிள்ளை எந்த தப்பு இல்ல மாமா. அந்த பாதவத்தை கொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த எந்த உண்மையும் தெரியாம நான் வேற மனசுல வஞ்சகத்தை வச்சுட்டு அலைஞ்சிட்டேன் மாமா. அதனாலயே என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் மாமா. நான் இருக்கையா, அதுக்கு நான் இருக்கையா. என் கூட கடைசி வரைக்கும் இருப்பையா மாமா. சத்தியமா சொல்றேன்டா, என் அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கடா. என் மாமா, நான் அங்கதான் உங்க தங்கச்சி பிள்ளைன்னு தெரிஞ்சோம் பக்கத்துல இருந்து என் மாமா சொல்லல. அது ஆதிராவுக்கு தெரியும். வேற ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா நான் சொல்லல. அதான் எங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்தீங்களா மாமா? ஆமாடா, அதான் எங்கேயோ இருந்தேன்னா இந்த ஊருக்கு வந்தேன். உனக்கு உன் தங்கச்சிக்கு பாதுகாப்பா இருக்கும்டா, உங்களை சுத்தி சுத்தியே வந்தேன்டா. என் மனசுல எவ்வளவு வலி இருந்திருக்குன்னு யோசித்து பாரு. தங்கச்சி பிள்ளைகளும் தெரிஞ்சோ கட்டி அணைக்க முடியாம, எந்த உதவியும் செய்ய முடியாம தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன்டா. நரக வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தேன்டா. ஐயோ மாமா, மாமா, உங்களை பத்தி தெரியாம உங்களை கொல்லதுக்கு வரைக்கும் முடிவு பண்ணிருந்தேன் மாமா. தெரியும்டா, அந்த கிளியக்கா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எல்லாமே எனக்கு தெரியும்டா. நீ என்ன பண்ணுவ? தாய் இல்லாம வளர்ந்த நீ பட்ட பாடு உனக்கு தானே தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளைய கரையத்துக்கு நீ பட்ட பாடு உனக்கு தானடா தெரியும். என்ன மன்னிச்சிருக்க மாமா,
எங்க அம்மா எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரியே இருக்கு மாமா. ஐயோ ராசா, என் தங்கம், என் ராசா. நான் நினைச்சுக்கிட்டேன் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன் மாமா. ஐயோ ராசா, ஏன் இப்படிலாம் பேசுற? அதான் சொல்லுனே, என் அப்பனை பார்த்த மாதிரியே இருந்துடா. அப்படியே உரிச்சு வச்சாலும் இருக்கியடா. கட்டி அடிக்கணும் போல இருந்ததுடா. என் அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யல. அந்த ரூபத்துல உன்னை பார்த்த உடனே கட்டி அணைச்சு உன் மடியில சாஞ்சு ஆடணும் போல இருந்ததுடா. இவனை இழக்க மாட்டேன்டா. சரி வா, தங்கச்சி மாசமா இருக்கா, அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாம். தாய் இல்லாத குறைய நாம தீர்த்து வைப்போம்டா. சரிங்க மாமா. ஆதிரா, அம்மா ஆதிரா வந்திருக்கா. உன் மேல ஏதோ கோத்துல இருக்கா. கோத்துலதான் இருப்பா. அவதான் முத வேலையை தருண் போய் பாருங்கப்பா. அம்மா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடலாம்ப்பான்னு சொன்னா. தாய் செஞ்ச பாவத்துக்கு புள்ள பரிகாரம் தேடுதுயா. இன்னும் அந்த பார்வதி என்னென்ன பாவம் பண்ணி வச்சிருக்காரு. அதான் அத்தனை பரிகாரமும் செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த காதமரி செஞ்ச பாவம் என் புள்ளையோட புள்ளைய பாதிக்க கூடாது பத்தியா. இவன் நல்ல பிள்ளைய நான் இறந்துட்டேன்னு என்ன மன்னிச்சிடாதுடா, என்ன மன்னிச்சிடாதுடா. நீ உங்க அம்மா மாதிரியே இருப்பேன்னு நினைச்சிட்டேன். டேய் வா, தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அவளுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது சீசனத்துல. சரிங்க மாமா, உனக்கு நான் இருக்கேன்டா. இனி நீ அனாதை இல்ல, ஏறத்த சொந்தமா எனக்கு கிடைச்சிருச்ச. வாயா வா. கஞ்ச ஊத்தி வச்சு எவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருக்கா? என்னம்மா? என்னல பகல் கனவு கண்டுட்டு இருக்க? வைத்த பாசிக்கு கஞ்ச ஊத்துங்கன்ன, கஞ்ச ஊத்தி வச்சு அரை மணி நேரம் ஆகுது. என்னல கனவு கண்டுட்டு இருக்க? கனவா கண்டுட்டு இருந்தேன். பகல்லே முழிச்சிருந்து கனவு கண்டுட்டு இருக்க. இது கற்பனை எதுவும் பண்ணுதியால? ஐயா அம்மா இல்லம்மா. வலியல கஞ்ச குடி. வாங்கம்மா. இல்ல உன் நடடிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்க ஐயாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயே, அவ்வளவுதான். ரொம்ப நடடிக்க மாறுதாம்மா. இல்ல சகிக்கல, நீதானானே எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆமா எதுக்கு துரும்பா இழைச்சு போயிருக்க? துருவா இழைச்சு போயிருக்கனா? காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமையா, போன திருப்பி ரொம்ப நல்ல வாட்டு சட்டமா இருந்தியே, மெலிஞ்சு அழகுதா இருக்கியே. தாய்க்கு புள்ள எப்படி இருந்தாலும் அப்படிதான் தெரியும். ஐயா நிஜமாதாய்யா, ஆளு துரும்பா இழைச்சு போயிட்டியே. சும்மா போதும். அங்க ஏற்கனவே நான் மலை மாடுனா, உன்னை பார்த்து மலை மாடுனாலா? கோரிலான்னு சொன்னா, மங்கினா, மலைக்குழம்பினா, எரும மாட்டு பயலன்னா, இடுதடி மாதிரி இருக்கிய. இவருக்கும் இல்லையான்னு கேட்டா இவ்வளவு பேசிருக்காளா? அப்ப நிச்சயமா உன்னை புரிஞ்ச வச்சாலதான் இருக்கணும். அம்மா உனக்கு கோவம் வரல? உன் அக்கா அம்மாவே உன்னை பார்த்து தண்ணண்டி இருக்குன்னு சொன்னதுக்கு ஓட விட்டு வரணும்ல நீ. எவ்வளோ ஒருத்தி எரும மாட்டு பையில மங்கி கொரிலா எல்லாம் சொல்லி இருக்கா, உனக்கு கோவம் வரல? வரலம்மா. வராதுல்ல, வராது. கஞ்ச குடி. அடியா ராசாத்தி, நீ எங்க தாயி இருக்க? இவ்வளவு பேசியிருக்கா, என் புள்ள ரசிச்சிருக்கானே. என்ன அந்த புள்ள இவ்வளவு பேசிச்சு, எனக்கு கோவம் வரல. நீ சோத்துல உப்பு படுத்தீங்களான்னு அர்த்தம். அம்மா அதுக்காக பொம்பளை கோவப்பட முடியுமாமா? பைய உள்ள கவுந்திருக்கான், அதுக்காக ஒத்தி உன்னை பார்த்து எரும மாட்டு பையில கொரிலா மங்கி மங்கி அப்படி சொன்னாமா? ஏன் எரும மாட்டு பையில அப்படி கூட சொன்னாமா? சரி சரி, இனிமே போனா கேளு. எதுக்கு என்ன பத்தி பிள்ளை சொன்னே கேளு. எங்க அம்மா ரொம்ப கோபப்பட்டாவ. எங்க அம்மா கிட்ட வந்து மரியாதையா மன்னிப்ப கேளு. இன்னும் சொட்டை எண்ணி போடுவேன்னு சொல்லு. வேண்டாமா, நீ அந்த பிள்ளைய மடத்தனமா யாசி போடுவ. அப்படியா? அதுக்காக நான் 10 மாசம் சம்பந்தப்பட்ட பிள்ளைய பார்த்து அவ கொரிலா மானகட்ட பையில அந்த பையில இந்த பையில பேசுவா. பெத்தவ நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். மாமியார் புத்திய நான் காட்ட மாட்டேன். நான் யார் அவளுக்குன்னு காட்டணும். இந்த மாமியாரே அவளுக்கு எந்த இடத்துல குறைஞ்சவா இல்லைன்னு காட்டணும். மாமியாரா? ஆகா பையவுல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டானே. சொல்லல, அதுக்காக ஒரு என் பிள்ளைய பார்த்தா சொல்லுவாளா? நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரல, வேண்டாத வேலை பார்த்திருக்காளே. ஏமோ நீ கஞ்ச குடில போமா, கஞ்சி குடிச்சா உடம்பு வைக்கும். இல்ல ஆம்பளை பெண்ணுக்கு உடம்பு நல்லா இருக்கணும்ல. அதுக்காக அவ சித்து பிள்ளையா இருக்கா. இல்லம்மா, நான் கொஞ்சம் உடம்பு குறைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த கஞ்சி எல்லாம் வேண்டாம். அப்போ ஐயாக்கு என்ன வேணுமா? லைட் ஃபுட் தான் எனக்கு வேணும். அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், பழம், முட்டை இந்த மாதிரி போதும். இதெல்லாம் வேண்டாம். இல்ல அதெல்லாம் தின்னா எந்திரிச்சு நிக்க தெம்பு இருக்குமால? கஞ்ச குடிச்சிட்டு வயக்காட்டுக்கு போ, அங்க நாத்து பாவணுமா? நான் கஞ்சி குடிக்க மாட்டேன். இது துறை தானே, இப்படி மாறி போயிருக்கா. என்னமா உன்னை கொரிலான்னு சொன்னா பாரு, நான் அவளை பார்த்தே ஆகணும். யாரு பிள்ளைய பார்த்து யாரு கொரிலா குரங்கு சொல்லுது? மலை மாடு மாதிரில இருக்குன்னு சொன்னா அப்படிலாம் சொல்ல. அவ பச்சை மண்ணு, அவட்டெல்லாம் கோபப்படக்கூடாது. பச்சை மண்ணு? ஆமா, விவரம் தெரியாத பிள்ளை. உன்னை பார்த்து காட்டு பண்ணின்னு இருக்கா, கொரிலான்னு சொல்லிருக்கா, மலை மாடுன்னு சொல்லிருக்கா. காட்டு பண்ணி சொல்லலமா? சொல்லுவாளே, விட்டா சொல்லிருப்பா. இல்ல உனக்கு சொல்லிருப்பா, உனக்கு கேட்டிருக்காது. எனக்கு தெரியாது. என் மருமகளை பார்த்தே ஆகணும். மருமகளா? இல்ல உன்னை மலை மாடுன்னு சொன்னா பாரு, அவளை நான் பார்த்தே ஆகணும்ல.
அதான் வந்த அன்னைக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுத்து பாருங்க. பாம்போல போனல்ல. அதாம்மா அன்னைக்கு எனக்காக உசுர கொடுக்க வந்தால. தெரியும்டா தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ அங்கதான் விழுந்திருப்பானே. ஏமா அவளெல்லாம் நீங்க திட்டக்கூடாது சொல்லிட்டேன். அவளை திட்டதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இல்ல எனக்கு கூட இல்லையா? எனக்கே இல்லங்க போது உங்களுக்கா? அது பச்சை மண்ணு பூ மாதிரி. பூ பட்டாலே வாடிடுவா. நீங்க திட்ட தாங்குவாளா? ஆஹா, அவளை யாரும் திட்டக்கூடாது. கவிதைகள் படிக்கிறது குறு குறு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இளம்தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கரகர கனவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது.